எபிசோட் ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஃபென்ரிஸ் சொல்கிறான் குட் மார்னிங் டார்லிங். ஹீரோ எழுந்துட்டு கேட்குறான் ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுற? ஃபென்ரிஸ் சொல்கிறான் டார்லிங் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நமக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சுல, அதனால தான் நான் உங்க கூட இருக்கேன். ஹீரோவும் ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். ஃபென்ரிஸ் சொல்கிறான் டார்லிங் இன்னிலேருந்து நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும், ப்ளீஸ் என் பக்கத்தில் வந்து உட்காருங்க. ஃபென்ரிஸ் ஆனால் என்னுடைய பாடி அண்ட் சோல் ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கே தரேன். ஹீரோவும் சொல்கிறான் இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஃபென்ரிஸ் சொல்கிறான் அப்போ நீங்கள் என்ன வெறுக்கீங்களா டார்லிங்? ஹீரோவும் சொல்கிறான் அதெல்லாம் இல்லை, பட் இந்த மாதிரி விஷயம்லாம் செய்ய ஒரு வழிமுறை இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுக்குன்னு ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மனசாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஹியூமன்ஸோட ரிலேஷன்ஷிப்லாம் எப்பவும் ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் சொல்கிறான் அது நடக்காதுன்னு சொன்னால் அது நடக்காது தான், நான் போய் ஆழ்வேல தூங்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். பலிரஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்கள பார்த்தா என்ன நினைப்பாங்க, அவங்க நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் மனசுக்குள்ளே சொல்கிறான் அப்போ நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக ஒரே ரூமில் தான் தூங்க போகிறோமா? ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான் வாங்க டார்லிங் உங்களுக்கு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் சொல்கிறான் இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவளும் சொல்கிறான் வெக்கப்படாதீங்க டார்லிங் அப்படின்னு சொல்கிறா. பலிரோஸாவும் டோரை ஓப்பன் பண்ணுறா. அவளும் சொல்கிறான் சார் ஃபீலியோ ட்ரைனிங் எடுக்கிறத பற்றி பேசலான்னு வந்தேன். அவளும் அங்கே நடக்கிற விஷயத்த பார்த்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டா. ஹீரோவும் சொல்கிறான் நம்ம வேற ஏதோ தப்பாக பண்ணுறோன்னு நினச்சிட்டா போல. அடுத்த சீனில் பலிரோஸாவை தான் காட்டுறாங்க. அவளும் மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணலான்னு ரெடியாக இருக்கா. அவளும் சொல்கிறான் நான் தான் பலிரோஸா, நைட் ஆஃப் கிரை ரோடு வா ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்றா. ஆனால் அவளை பார்த்தா தான் தெரியுது அவளும் அந்த மான்ஸ்டரை பார்த்து தெரிச்சு ஓடுறா. பிளாசம் ஸ்வாட் வச்சு ஸ்டாப் பண்ணுறா. அவளும் அந்த மான்ஸ்டரை பார்த்து பயப்படுறா. ஃபென்ரிஸ் சொல்கிறா வெள்ளம் நான் மேஜிக் யூஸ் பண்ணு. அவளும் சொல்கிறா டிஃபென்சிவ் மேஜிக்னு சொல்கிறா. ஹீரோவும் சொல்கிறான் பைலரி நீ ஸ்டார்ட் பண்ணு. அவளும் சொல்கிறா சரி சொல்கிறான். அவளும் ஹீரோ விடுறா. அந்த மான்ஸ்டருக்கும் எதுவும் ஆகலை, என் மேஜிக் ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு, அதனால எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்கிறா. பிளாசமும் அந்த மான்ஸ்டர் எதிர ஸ்வாட் வச்சு நிற்கிறா. அவங்க எல்லாரும் அந்த மான்ஸ்டரை பார்த்து பயந்து ஓடுறாங்க. ஹீரோவும் சொல்கிறான் அவங்க என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் தான் எங்களுக்கு காம்பேட் ட்ரைனிங் கொடுக்கணும், ஆனால் அவங்களுக்கு இது ஒரு ரியலான சேலஞ்சாக இருக்குன்னு நினச்சேன். அடுத்த சீன் தான் காட்டுறாங்க. பைலரின்னு சொல்கிறான் என்ன ஒரு அழகான ரூம். பிளாசம் சொல்கிறான் இந்த பெட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கு. பலிரோஸா கேட்குறா இந்த ரூம் நாங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறா. ஹீரோன்னு சொல்கிறான் சைக்கோபேஸ் அன் பண்ணதுனால நமக்கு இந்த ஹவுஸ் ரிவார்டாக கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லை உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன், அதனாலேயே உங்களை எப்பவும் ஃப்ளோர்லேயே தூங்க வைக்க முடியாது. அந்த நைட்ஸ் 2 பேரும் சொல்கிறாங்க தேங்க்யூ டார்லிங், நான் உங்கள் எல்லாருக்கும் டின்னர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. ஹீரோவும் கேட்குறான் என்ன இது? ஃபென்ரிஸ் சொல்கிறான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொன்ன மவுண்ட் போர்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷான ராமீட் தான் இது, அது மட்டும் இல்லை நம்ம புது வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, அதனால அதை செலிப்ரேஷன் பண்ணுற விதமாக இந்த டின்னர் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி நான் தாராளமாக வெட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ப்ளீஸ் வந்து சாப்பிடுங்க. ஹீரோவும் சொல்கிறான் ரீஸ் நீ வந்து இதை சமைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோவும். ஃப்ரெண்டையும் சொல்கிறான் என்ன சொல்கிறீங்க, அப்போ நான் இதை போய் சமைக்கவா? ஹீரோவும் சொல்கிறான் நான் அதை பார்த்துக்கிறேன், நீ போய் உட்காரு, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஃப்ரெண்டையும் சொல்கிறான் ஃப்ரெஷ்ஷான ராபிட் சாப்பிட்றது அப்பவும் நல்லா இருக்கும், நான் சொல்கிறது சரியா சைப் அப்படின்னு கேட்குறான் அந்த ராபிட் கிட்ட. இங்கே இருக்க எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நைட் சொல்கிறாங்க இதை பார்த்தாலே டேஸ்ட்டாக இருக்கும் போலயே. பிளாசமும் கேட்குறான் இதை செய்யறதுக்கு மேஜிக் யூஸ் பண்ணீங்களா? ஹீரோவும் சொல்கிறான் இல்லை இது மேஜிக் பண்ணலாம் சமைக்கல, நான் பண்ணும்போது பைலரோஸா எனக்கு ஹெல்ப் பண்ணான், அது மட்டும் இல்லை அவள் எவ்வளோ பெரிய ஸ்கில்லான பர்சன், நான் அவளை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். பைலரோஸா சொல்கிறான் உண்மையை சொல்ல போனால் ஸ்வாட் ஃபைட்டிங்கை விட குக் பண்ணுறது தான் எனக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறான். நான் ஒரு ஃபாலன் நோபிலிட்டி ஃபேமிலியிலேருந்து வந்தவன், நேமில் மட்டும்தான் நோபிலிட்டி, ஆனால் எங்களால் ஒரு குக்கை கூட வேலைக்கு வைக்க முடியல, எங்கள் ஃபுட்லாம் நாங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அங்கே இருக்க நைட் சொல்கிறாங்க வாங்க ஒரு கட்டுவோம். அவங்க சொல்கிறாங்க ஆஹா செமையாக இருக்கு. ஃபென்ரிஸ் சொல்கிறா இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை, மீட்டை அன் பண்ண முடியாத வீக்கான பேஸ்ட் தான் இந்த மாதிரி இலையெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ சொல்கிறான் இதெல்லாம் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ஃபுட்டு, இதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான். பிளாசம் சொல்கிறான் உனக்கு வேணாம்னு சொல்லு நான் அதை சாப்பிட்றேன். ஃப்ரெண்டு சொல்கிறான் நான் உனக்கு தர வாய்ப்பே இல்லை, ஏன்னா என் டார்லிங் கையெல்லாம் செஞ்ச எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் சரி அது இலையாக இருந்தால் கூட பரவாயில்ல நான் அதை சாப்பிடுவேன். அவளும் அதை சாப்பிட்டு சொல்கிறான் இது நல்லா இருக்கே. ஹீரோவும் சொல்கிறான் இது உனக்கு பிடிச்சிருந்தது எனக்கு சந்தோஷம், நீ மீட்டை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அவளும் சொல்கிறான் என்னடா இது சூப்பராக இருக்குது, இது அவுட் சைடில் காரமாக இருக்குது, அது மட்டும் இல்லை உள்ள ஜூஸியாகவும் இருக்குது, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் சொல்கிறான் பைலரோஸா தான் இதை நம்மளுக்காக பண்ணான். பைலரோஸும் கேட்குறா என்னாச்சு நான் அதை ஒழுங்காக பண்ணலையான்னு கேட்குறா. ஃபென்ரிஸ் சொல்கிறா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நல்லா தான் குக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் நான் உங்கள் எல்லாருக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. பைலரோஸும் சொல்கிறா நீங்கள் என்ன பாராட்டுறதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அடுத்த சீன் கில்டு தான் காட்டுறாங்க. கில்டில் இருக்க அட்வென்ச்சர் சொல்கிறாங்க அவனுக்கு என்ன இவ்வளோ மவுண்ட் போர்ஸாக கிடைச்சது, கில்டில் இருக்கவங்க எல்லாரும் நம்ம ஹீரோயின் தான் பார்க்குறாங்க. ஹீரோவும் சொல்கிறான் நம்ம கொஞ்சம் அதிகமாக ஏற்றுட்டு வந்துட்டோம் போலையே. ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறான் டார்லிங் அவங்க நமக்கு எடுத்து வந்து செக் பண்ணுறதுக்காட்டியும் நான் போயிட்டு டவுனை சுற்றி பார்த்துட்டு வரேன். ஹீரோவும் சொல்கிறான் சரி பரவாயில்ல நானும் அவன் கூட வரவான்னு கேட்குறான். ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறான் இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எனக்கு சில பிஸ்னஸ் சம்மந்தமாக வேலை இருக்குது அதை நான் அட்டன் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். அந்த டெமி நம்ம ஹீரோவை கூப்பிட்றான். அவனும் சொல்கிறான் சார் ஃபீலியோ நான் தான் லியோ, நான் அந்த அட்வென்ச்சர் கில்டில் இருக்க மாஸ், நான் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னு கேட்குறான். ஹீரோவும் சொல்கிறான் சரி பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான் நம்ம ஹீரோ முடிற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணு சரியான்னு கேட்குறான். எவ்வளோ சரின்னு சொல்கிறா. அவளும் அவன் கிட்ட இருக்க நோட்டீஸை பார்க்குறா. அவளும் சொல்கிறா நான் ஒர்க் பண்ணுற டைம் இதுதான் அப்படின்னு சொல்கிறா. அந்த டெமிமன் சொல்கிறான் நீங்கள் பண்ண எல்லா அச்சீவ்மெண்ட் பற்றி தான் எல்லாரும் பேசுகிறாங்க,
பேசுகிறாங்க. கில்லியில் மட்டும் இல்லை, இந்த டவுன் ஃபுல்லாக உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஹீரோவோட ஆர்மிக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஓகேன்னு சொன்னால் அவங்க உங்களை ஒரு மரியாதைக்குரிய நைட்டாக ஆக்குவாங்கன்னு சொன்னாங்க. ஹீரோவும் சொல்கிறான், நான் ஒரு நைட்டா? அந்த டெமிமன் சொல்கிறான், நாங்கள் இது வரைக்கும் இவ்வளோ மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணதை பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்லை, ஏ ரேங்க்ல இருக்க மேஜிக் பெஸ்ட்டு கூட நீங்கள் ஈஸியாக டிஃபீட் பண்ணியிருக்கீங்க. இந்த வேர்ல்டுக்கு உங்களை மாதிரி ஒரு டேலண்டான பர்சன் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறான். இது மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்காது நினைக்கிறேன். ஹீரோவும் நினைக்கிறான், இந்த வேர்ல்டு இருக்க பீப்புள்ஸ் கூட இந்த மாதிரி ஆஃபர்லாம் கிடைக்காதா? இருந்தாலும் நான் வேற வேர்ல்டுல இருந்து வந்தவன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்கு டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரீசனும் இல்லை. பட் நான் சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த ஆஃபரில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அடுத்த சீன் தான் காட்டுறாங்க. ஹீரோவும் கில்ட்டை விட்டு வெளியே வரான். ஃபென்ரிஸ் மூச்சு வாங்க வந்து சொல்கிறான், டார்லிங் நான் உங்களை வெயிட் பண்ண வச்சு சாரி கேட்டுக்கிறேன். ஹீரோவும் அவளை பார்த்து கேட்குறான், ரீஸ் என்ன ஆச்சு? ஏன்னா மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணியான்னு கேட்குறான். ஃபென்ரிஸ் சொல்கிறான், இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவளும் மனசுக்குள்ளே சொல்கிறான், குக்கிங் பண்ணுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நான் நினச்சே பார்க்குறேன். அவளும் ஃப்ளாஷ்பேக்கு போகிறான். அங்கே இருக்க லேடிஸ் சொல்கிறாங்க, லேடிஸ் நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களோட இதயத்தை இடம் பிடிக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சமைக்கணும். அப்போ தான் உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகும். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஹீரோயினு தக்காளியை கட் பண்ண சொன்னால் கையால் க்ரஷ் பண்ணுறா. அவங்க சொல்கிறாங்க, மேலாப்பில் இந்த மாதிரி இந்த பவுடர் போடுங்க. ஃபென்ரிஸ் அவங்க சொன்ன மாதிரியே செய்கிறா. பட் அவளும் மாவை அப்படியே கொட்டிட்டா. அவங்க சொல்கிறாங்க, இதை லோ ஹீட்டில் ஸ்லோவாக குக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இதெல்லாம் நமக்கு கை வந்த கலை அப்படின்னு சொல்கிறா. அவளும் லோ ஹீட்டில் பண்ண சொன்னா வீடியோ புழைய விட்டுட்டா. அவளும் ஃப்ளாஷ்பேக்லேருந்து வந்து சொல்கிறா, நான் லவ்வில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா ஃபென்ரிஸ் ஆனா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த மாதிரி ஹியூமன் குக் பண்ணுற விஷயத்துக்குலாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அடுத்த சீனில் ஹீரோவா சமன் பண்ணணும்னு தான் காட்டுறாங்க. இலைய சொல்கிறான், அட்வென்ச்சர் கேர்ல யாரோ ஒருத்தவன் ஸ்ட்ராங்காக இருக்கானமே, அவன் யாருன்னு அவளும் சொல்கிறான், அவன் கூட இன்னொரு அட்வென்ச்சர் இருக்காங்களாம். அவங்க பல மேஜிக் பீஸ்லாம் அன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். கிங்கு சொன்னாரே, அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா நம்ம திரும்பவும் டார்க் ஒன்று அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஹீரோ சொல்கிறான், சரி அவனை உடனே இங்கே கூப்பிட்டு வா, நான் அவனை என் ரைட் ஹேண்டா மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீனில் 1 மந்த்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஹீரோ சொல்கிறான், நீங்கள் என்கிட்ட திரும்ப கேட்டாலாம் என் பதில் ஒன்னே தான், நான் இந்த ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் நீங்கள் கேசலுக்கே திரும்ப போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஃப்ரெண்டு சொல்கிறான், பாஸ்ட் 1 மந்த்தாகவே நம்மக்கிட்ட கேட்டே இருக்காங்க, அவங்க இதை விடுற மாதிரி தெரியல, அவங்கள நான் வேணா மிரட்டு வரவா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அவங்க வேலையை கரெக்டாக தான் பார்க்குறாங்க. ஹீரோவும் சொல்கிறான், எனவே நம்ம இப்போ நம்ம குரூப்புக்கு ட்ரைனிங் கொடுக்க போவோம். ஹீரோவும் கேட்குறான், இம்ப்ரெசிவாக இருக்க, திரும்பவும் ஃபீல்டுக்கு வந்துட்டீங்களா? பிளாசம் சொல்கிறான், சரி நீங்கள் என்ன சும்மா பார்த்துட்டு இருக்கிறத விட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு சைப் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். எங்கள் 2 பேருக்கிட்டையும் நீங்கள் ஃபீல்டு ஒர்க் விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் சொல்கிறான், நீங்கள் ஸ்வாட் டைமில் இந்த அளவு எஃபர்ட் போட்டு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீன் தான் காட்டுறாங்க. ஏற வச்சிருக்க பொண்ணு தான் காட்டுறாங்க. ஃபென்ரிஸ் கேட்குறா, அந்த மற்ற இருக்க டார்கெட்டே எப்பவும் அட்டாக் பண்ணியிருந்தா இதெல்லாம் ஒரு ட்ரைனிங்காகவே எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. அந்த பொண்ணு சொல்கிறா, இது ரொம்ப அழகாக இருக்கு, இதை நான் அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஃபென்ரிஸ் சொல்கிறா, இந்த பறவையோட மீட்டு சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும், அது மட்டும் இல்லை டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அந்த பொண்ணு சொல்கிறா, நீ ஏன் எப்பவும் மீட்டு சொல்லிட்டு இருக்க, என்னால் முடியாதான், நான் அதை அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. ஹீரோவும் அந்த விச்சை கூப்பிட்றான். அவனும் ஹீரோவும் சொல்கிறான், நான் மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு ரிங்கை கிரியேட் பண்ணேன், இது உங்கள் மேஜிக்லாம் இன்க்ரீஸ் பண்ணோம். அவனும் அதை வாங்கி அவள் ஃபிங்கரில் போட்டுக்கிறா. ஹீரோவும் சொல்கிறான், இன்றைக்கி அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. அவளும் சரி சொல்கிறான். அவளும் அவன் ஃபிங்கரில் இருந்து ரிங்கை எடுக்கிறா. ஃபென்ரிஸ் சொல்கிறான், உனக்கு எவ்வளோ தைரியம் அந்த ரிங்கு மோதல் போட பார்ப்பேன் அப்படின்னு கேட்குறா. பலிரசமும் ஏதோ மான்ஸ்டர் மாட்டிட்டா போல. அவனும் கூப்பிட்றா ஹீரோவை, சார் ஃபீலியோ அங்கே பார்த்தா தான் தெரியுது, நம்ம ஹீரோயினும் அந்த மான்ஸ்டர் 2 துண்டா கட் பண்ணிட்டான். ஃபென்ரிஸ் சொல்கிறா, இது மாதிரி அப்பா இப்போலாம் நடிக்காத பலிரோசா, தீரங் மேஜிக் பீஸ்ட் கூட குறது உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவனும் சொல்கிறான், லேடி ரீஸ். ஃபென்ரிஸ் சொல்கிறான், நீங்கள் ரொம்ப வீக்கானவங்க மாதிரி என் ஹஸ்பண்ட் கிட்ட நடந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். அவனும் சொல்கிறான், நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறா. ஃபென்ரிஸும் நம்மளை யாரோ வாட்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணுறா. அடுத்த சீன் தான் காட்டுறாங்க. ஃபென்ரிஸ் சொல்கிறான், எல்லாம் சாப்பிடுங்க. அங்கே இருக்க நைஸ் சொல்கிறாங்க, இது ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டு தான், இது டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ரா மீட் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் தேடிட்டீங்க போல. நானும் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், நீ எப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு கற்றுக்கணும். ஃபென்ரிஸ் சொல்கிறா, உண்மையை சொல்ல போனால் நீங்கள் எப்போலாம் கில்ட்டுக்கு போகிறீங்களோ அப்போலாம் நான் குக்கிங் கிளாஸுக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் குக் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, நானும் மேஜிக் யூஸ் பண்ணி கற்றுக்கலான்னு, பட் என்னால் முடியல. நம்ம ஹீரோன்னு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறா. அவளும் சொல்கிறா, எனக்கு இது மாதிரி விஷயம்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இதுக்கப்புறம் தான் நான் செய்ய வேண்டிய விஷயம்லாம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் தான், நான் ஸ்ட்ராங் ஆகிறத விட இது மாதிரி விஷயம்லாம் செய்யும்போது தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அதெல்லாம் விடுங்க டார்லிங், நான் உங்களுக்காக இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் இதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்கிறா. அந்த லேடி சொல்கிறாங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களோட இதயத்தில் இடம் பிடிக்குன்னா அவங்களுக்கு கறி ரைஸ் செஞ்சு கொடுங்க, அதை செய்யும்போது நீங்கள் லவ்வோட குக் பண்ணுங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஃபென்ரிஸ் சொல்கிறா, இது எப்படி இருக்குது டார்லிங்? ஹீரோ சொல்கிறான், இது ரொம்ப நல்லா இருக்குது, இதை நான் எப்பவும் சாப்பிட்டே இருக்கணும் போல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஃபென்ரிஸ் சொல்கிறா, எனக்கு இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. யாரோ ஒருத்தங்க அவுட் சைட்லேருந்து பார்க்குறாங்க, அது வேறு யாரும் இல்லை, புலிமாஸ் தான். அவளும் சொல்கிறான், இப்போ உண்மையாகவே ஃபென்ரிஸ் தானா? ஃபென்ரிஸ் ஒரு காலத்தில் டார்க் காமில் இருக்க தைரியமான உமன் இருந்தா அப்படின்னு சொல்கிறான். ஃபென்ரிஸும் கேட்குறான், புலிமாஸ் ஆமா, நீங்கள் என்ன பண்ணுற?
இவன் சொல்றான் இந்தா கொஞ்சம் டீ குடி. அவளும் சொல்றா தேங்க்யூ, இது சூடா இருக்குன்னு சொல்றா. ஃபென்ரிஸ் கேட்கறா டார்கனோட க்ளோஸான அட்டெண்டர் இங்க என்னத்துக்கு வந்த, உனக்கு இங்க என்ன வேலை இருக்கு, உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமா தான் வருது சொல்றா. ஹீரோவும் சொல்றான் என்ன டார்கனோட அட்டெண்டரா, நான் இந்த ஏரியாவில் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நான் உங்களை எதிர்ச்சியா பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. ஃபென்ரிஸ் சொல்றா நாங்க இங்க தான் ஒன்னா வரோம், இவ தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றா. உளிமஸ் சொல்றா என்ன இவர் ஹஸ்பண்டா. ஃபென்ரிஸ் சொல்றா ஆமா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம். கோவமா சொல்றா எங்க 2 பேருக்கு நடுவில் எதனா பிரச்சனை பண்ண வந்தா உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. உளிமஸ் சொல்றா நான் ஏன் இது மாதிரிலாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. திரும்பவும் சூடா இருக்குன்னு சொல்றா. ஹீரோ சொல்றான் ஆர் ஓகே டீ ரொம்ப சூடா இருக்கான்னு கேக்குறான். ஃபென்ரிஸ் சொல்றா இது ரொம்ப சூடாலாம் இல்ல, இது சரியான டெம்பரேச்சர் தான் இருக்கு, அப்பதான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அவளும் ஊதி ஊதி குடிக்கிறா. டார்க் காம்ல இருக்கிறத விட இப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டான பர்சன் போல தெரியுறா. உளிமஸும் மனசுக்குள்ளே சொல்றா இங்க ஒரு டீமன் இருக்கும்போது இவன் என்ன பயப்படாம அமைதியா இருக்கான். எல்லாத்துக்கும் மேல நான் என் அசஸ்மெண்ட் மேஜிக்ல நான் ஸ்பெஷலிஸ்டானவ இருந்தாலும் ஏன் அவனோட எபிலிட்டியை நான் ரீட் பண்ண முடியல. பட் நான் டார்கனோட மேஜிக் எபிலிட்டி கூட நான் ரீட் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. அவளும் சொல்றா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த ஏரியா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்ல டெலோசா ஃபாரஸ்ட்ல எந்த ஒரு மேஜிக் பீஸ்டும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்றா. ஹீரோ சொல்றான் இந்த ஃபாரஸ்ட்ல மேஜிக் பீஸ் தான் சொன்னீங்க, அது வந்து நான் இப்போ யூஸ் பண்ண பியூரிகேஷன் மேஜிக் ஸ்பெல் தான், அது ஒர்க் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அவளும் சொல்றா கொஞ்சம் வெயிட் பண்ணு, பியூரிகேஷன் மேஜிக் ஸ்பெல்ல யூஸ் பண்ணீங்க. ஹீரோவும் ஆமாம் சொல்றான். அவளும் சொல்றா ஃபென்ரிஸ் எனக்கு ஷோரா தெரியும், இவன் தான் அவன் பிரதரையும் அவன் கூப்பிட்டு வந்த ஃபோர்ஸையும் இவன் தான் கொன்னவன், இவன் பியூரிகேஷன் பண்ண நாள்ல இருந்து அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு நியூஸும் வரவே இல்லை அப்படின்னு சொல்றா. ஃபென்ரிஸ் சொல்றான் அமைதியாரு உளிம்னா. ஹீரோ கேட்கறான் அவ சொல்றது உண்மையா ஃபென்ரிஸ், நான் தான் அவங்க பிரதரை கொன்னா, இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்கறான். ஃபென்ரிஸ் சொல்றா ஒரு சில ஹியூமன்ஸால மட்டும்தான் பியூரிகேஷன் மேஜிக் யூஸ் பண்ண முடியும், அது மட்டும் இல்ல என் பிரதர் ஒரு லூப்பியன் வாரியர், அவன் செத்ததுக்காக நான் கவலைப்பட்டேன், அவன் என்ன வெறுப்பான், அது மட்டும் இல்ல இன்ஃபர்னல் 4 ஆர்மியில இருந்தவன், அவனுக்கு பவர் இல்லைன்னு தெரிஞ்சாலும் அவன் அங்க போனது அவனுடைய தப்பு. உளிம சொல்றா சரி நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். ஃபென்ரிஸ் சொல்றா இவருடைய பவருக்கு நான் மயங்கிட்டேன், அப்பவே நான் டிசைட் பண்ணிட்டேன் இவ தான் என் ஹஸ்பண்ட், அது மட்டும் இல்ல இவர் மேல இருக்க லவ் ஃபீல் எப்பவும் மாறாது அப்படின்னு சொல்றா. அந்த 4 நைட் சொல்றாங்க எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்க பேசுறதை நாங்க ஒட்டு கேட்கணும்னு நினைக்கல, நாங்க சும்மா இப்படி வந்தோம், அப்ப நீங்க பேசுறதை நாங்க கேட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ரீஸ் உண்மையாவே ஃபேமஸான ஃபென்ரிஸ் தானா, என்னால நம்பவே முடியல. ஹீரோ கேட்கறான் ஆரி ஓகே. உளிமஸ் மனசுக்குள்ளே சொல்றா இவன் தான் டார்க் காமிக்கு பிரச்சனையா இருக்கான், அது மட்டும் இல்ல ஃபென்ரிஸ் டார்க் காமிக்கு அகேன்ஸ்டா மாறிட்டா. உளிமஸ் மனசுக்குள்ளே சொல்றா இவன் தான் டார்க் காமிக்கு எதிராக இருக்கான், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல உன் ஹஸ்பண்ட் கூட நான் மார்க் பேட்டில் ஃபைட் பண்ணுவேன், ஃபென்ரிஸ் மயக்கிற அளவுக்கு உங்ககிட்ட என்ன பவர் இருக்குன்னு நான் பார்க்க போறேன். நம்ம ஹீரோ சொல்றான் என்கிட்ட டேலண்ட் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு மனசுக்குள்ளே சொல்றா உங்க 2 பேரும் நான் இங்கே கொள்றேன். ஃபென்ரிஸ் சொல்றா நீங்க போக தேவையில்ல டார்லிங், நம்மள ஏதோ பண்றதுக்காக தான் அவ ஃபேக்கா மார்க் பேட்டில் ஃபைட் பண்றதுக்கு கூப்பிடுறா. அவ சொல்றா இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல, அடுத்த சீன் தான் காட்டுறாங்க. அவளும் சொல்றா சில ரூல்ஸ் சொல்லிட்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். அவளும் சொல்றா இது வந்து இந்த பேட்டில் பொறுத்தவரைக்கும் 2 பேர்ல ஒரு ஆளு சரண்டர் ஆகிற வரைக்கும் ஃபைட் நடந்துட்டே தான் இருக்கும். ஹீரோ சொல்றான் எனக்கு புரிஞ்சுது, எப்போ வேணாலும் நான் ஃபைட் பண்ண ரெடியா இருக்கேன். அவளும் அட்டாக் பண்ண போறா. அவளும் ஜம்ப் பண்ணிட்டு சொல்றா அவளும் கேட் வேனம் கிளான ஒரு ஸ்பெல்ல போட்டு கிரியேட் பண்றா. அவளும் சொல்றா இப்போ அவனோட போக்கஸ் எல்லாம் இதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ சொல்றான் ஃபோர்ஸ் ரிலீஸ்னு ஒரு ஸ்பெல்ல போறான், ஒரு சொடக்கு தான் போடுறான், அந்த ஸ்பெல் அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு, நீ எப்படி இந்த ஸ்பெல்ல பிரேக் பண்ண கேட்கறா. ஹீரோவும் ஒரு ஸ்பெல்ல போடுறான், அவளும் அந்த ஸ்பெல்ல மாட்டிக்கிட்டா. ஹீரோவும் சொல்றான் நான் தான் உன்னுடைய ஆப்னர், நீ ரீஸ் அட்டாக் பண்ண நான் உன்னை விட மாட்டேன் சொல்றான். அவளும் சொல்றா இதோட முடிச்சுக்கலாம், அடுத்த சீன் தான் காட்டுறாங்க. ஹீரோவும் சொல்றான் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், ரீஸ் யாருன்னு நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி யாருக்கு தான் சொன்னா ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லவே இல்லை, இந்த விஷயத்த நீங்க கிங் கிட்ட ரிப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல. ஃபென்ரிஸ் சொல்றா நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், என் ஹஸ்பண்டுக்கு நான் லாயல்ட்டியா இருப்பேன், நான் ப்ராமிஸ் பண்ணேன், அது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் நான் டார்க் ஆர்மியில மெம்பரா இருக்க மாட்டேன். பைரஸ் சொல்றா சார் ஃபீலியா சொல்றது கரெக்டு தான், நைஸான நம்ம இந்த கிங் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. பட் உங்களை மாதிரி ஒரு நல்லவரை நாங்க ரிப்போர்ட் பண்றதுக்கு எந்த ஒரு ரீசனும் இல்லை. ஹீரோவும் சொல்றான் பைரஸா பிளாசம் சொல்றா நாங்க 4 பேரும் ஏற்கனவே பேசி 1 மந்த்தா எங்களுக்கு ரீஸ் ட்ரைனிங் எடுக்கிறது சொல்லி கொடுத்தா, அதனால நாங்க அவளுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். பைரஸ் சொல்றா நாங்க எவ்வளவு யூஸ்லெஸ் ஆனவங்களா இருந்தாலும் நாங்க எப்பவும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களை நாங்க காட்டு கொடுக்க மாட்டோம். ஹீரோ சொல்றான் உங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபென்ரிஸ்க்கும் ஏதோ சவுண்ட் கேக்குது, அவளும் எல்லாரும் வெளியே வந்து பாக்குறாங்க. உலிமினஸ் தான் டிராகன் ஆர்மியை கூப்பிட்டு வந்திருக்கா. உலிமினஸ் சொல்றா லாஸ்ட் நைட் எனக்கு கொடுத்த அந்த அடியை நான் உனக்கு திருப்பி தர வந்திருக்கேன், அதுவும் டார்க் ஆர்மியில பவர்ஃபுல்லான லெஜியன் டிராகன் எலக்ட் போர்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன். ஹீரோவும் சொல்றான் டிராகன்ஸா. பைரஸும் சொல்றா இந்த டிராகன்ஸ் எல்லாம் பல தடவை ஹியூமன்ஸ் ஆர்மியை அழிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. உலிமினஸ் சொல்றா நீ டார்க் ஒன்னு அவருக்கு நீ சர்வ் பண்றியா சொல்லு, நான் உன்னை எதுவும் பண்ணாம விட்டுறேன். ஹீரோவும் சொல்றான் இதுதான் டிராகனா, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஃபென்ரிஸ் கேக்குறான் நீ இதுக்கு முன்னாடி நீ வாழ்ந்த வீடு நீ டிராகனை பார்த்ததே இல்லையா. ஹீரோவும் சொல்றான் நான் டிராகன் கேளால செஞ்ச மெட்டீரியல்ஸ் தான் நான் பார்த்திருக்கேன். உலிமினஸ் தான் கேக்குறான் நான் இவ்வளவு பெரிய டிராகன் ஆர்மியை கொண்டு வந்திருக்கேன், நீ அதை பார்த்து பயப்படாம ஈஸியா எடுத்துக்கிற, உனக்கு எவ்வளவு தைரியம், நீ இப்பயே சாவ போறேன்னு சொல்றா. நம்ம ஹீரோவும் சொல்றான் ஹோலி மேஜிக் டிவைன் ஆர்மன்னு சொல்றான். அந்த மேஜிக்ல இருந்து தண்டர் வருது, அந்த தண்டரும் எல்லா மான்ஸ்டரும் அட்டாக் பண்ணுது, எல்லா மான்ஸ்டரும் அடிபட்டு கீழே விழுந்து
ஊழியமா சொல்றா டார்க் கேம்ல இருக்க பவர்ஃபுல்லான டிராகன்ஸ் எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல அடிச்சிட்டானா. அவளும் பயத்துல சொல்றா. அவளும் சொல்றா நில்லுங்க என்னையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றா. ஃபென்ரிஸ் சொல்றா அவளுக்கு என் ஹஸ்பண்டை பத்தி இன்னும் ஒழுங்கா தெரியலன்னு நினைக்கிறேன். பிளாசம் சொல்றா என் ஃபார்ம் ஸ்டோர் எடுத்து அது மேல அட்டாக் பண்ணி வச்சு எனக்கு டிராகன்ஸ் டைட்டில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹீரோ சொல்றான் நீ சொன்னதை நீ ட்ரை பண்ணி பார்க்க போறியா, நீ அதை இப்பயே தூக்கி போடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவளும் அதை தூக்கி போடுறா. ஹீரோ சொல்றான் அது மேல ஒரு 3 பெல்ல போடுறான். அந்த ஃபார்ம் டூல்ஸும் அந்த டிராகனை போய் அட்டாக் பண்ணுது. அவளும் அவ ஸ்டேட்டஸ் செக் பண்றா. அவளும் சொல்றா உண்மையே எனக்கு டிராகன்ஸ்ல டைட்டில் கிடைச்சிச்சு சொல்றா. அந்த நைட் சொல்றாங்க சார் ஃபீல் எங்களுக்கு டிராகன்ஸ்ல டைட்டில் வேணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹீரோ சொல்றான் டிராகன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி போயிடுச்சு, டிராகன்ஸ்லாம் இருந்தா மட்டும் தான் இந்த ஸ்பெல் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோவும். அங்க பைடோசாவும் உட்காந்து அழுவுறா. அவங்க எல்லாரையும் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். அவனும் சொல்றான் நான் இவங்களை வெறும் அட்வென்ச்சர் தான் நினைச்சேன், பட் ஹீரோவால கூட இது மாதிரி மேஜிக் ஸ்பெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அங்க இருக்கவங்க சொல்றாங்க லார்ட் கோல். அவனும் சொல்றான் நான் தான் இப்ப அடுத்து மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றான்.